இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 54:7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். யோசேப்பு தன் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான். யோசேப்பை அடிமையாக விற்றுவிட்டார்கள். பிறகு எகிப்தில் போத்திபாரின் வீட்டில் வேலை பார்த்தான். அங்கேயும் அவன் தவறு செய்யாமல் இருந்தபோதும் பொய்யான குற்றச்சாட்டால் சிறையில் போடப்பட்டான். ஆனால் உண்மையில் தேவன் அவனை கைவிடவில்லை. அது ஒரு இமைப்பொழுது மாத்திரம்தான். இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் யோசேப்பு தேவனை குற்றம் சொல்லவில்லை. ஏன் என்று கேள்வி கேட்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் என்ன செய்தான்? தேவனை நம்பிக்கையுடன் பிடித்து கொண்டான். எந்த சூழ்நிலையிலும் விசுவாசமாக இருந்தான். தேவன் செய்த திட்டத்தை பின்னாளில் புரிந்து கொண்டான். சிறையிலிருந்த யோசேப்பை தேவன் மறக்கவில்லை. சரியான நேரத்தில் தேவன் அவனை உயர்த்தினார். ஒரே இரவில் அடிமை வாழ்க்கையிலிருந்து எகிப்தின் பிரதமராக உயர்ந்தான். தேவன் சில நேரங்களில் நம்மை விட்டுவிட்டார் போல தோன்றலாம். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், தோல்விகள் வரலாம். ஆனால் அது நிரந்தரமல்ல. அது ஒரு இமைப்பொழுதுதான். பிறகு தேவன் என்ன செய்கிறார்? உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அதாவது மிகுந்த அன்போடு, கருணையோடு நம்மை மீண்டும் உயர்த்துகிறார். யோசேப்பின் வாழ்க்கை இதற்கு சாட்சி. இன்று நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் தனியாக இல்லை. தேவன் உங்களை கைவிடவில்லை. அவர் சரியான நேரத்தில் உங்களை உயர்த்துவார். ஆமேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.